கனிஷ்கா ட்ரீம் சேனல் நேயர்களுக்கும் அன்படி நிறைந்த வணக்கங்கள். ஸ்கூல் பஸ் ஓட்டுற டிரைவருங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு முக்கியமான தாழ்மையான வேண்டுகோளாக கூட நினச்சிக்கோங்க. ஸ்கூல் வேன் ஓட்டுற டிரைவர்கள்கிட்ட ஒரு பணிவான வேண்டுகோள். உங்கள் வேனில் ட்ராவல் பண்ணுற உங்களுடைய பஸ்ஸாக இருக்கட்டும், வேனாக இருக்கட்டும், ட்ராவல் பண்ணுற சின்ன குழந்தையாக இருக்கட்டும், இல்லை பெரியவங்களாக கூட இருக்கட்டும், பெரிய பிள்ளைங்களாக கூட இருக்கட்டும், அவங்கக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுங்கள். வேன்ல இருந்து இல்லை பஸ்ஸில் இருந்து இறங்கின உடனே ஓரமாக நிற்கணும். ஸ்கூல் வேனோ ஸ்கூல் பஸ்ஸோ உங்களை கிராஸ் பண்ணி போனதுக்கப்புறமா ரெண்டு பக்கமும் ஏதாவது வண்டி வருதா பார்த்து கிராஸ் பண்ணணும் அப்படின்ட்டு தயவு செஞ்சு உங்கள் பஸ்ஸுலேயோ உங்கள் வேன்லேயோ ட்ராவல் பண்ணுற ஸ்கூலில் படிக்கிற அந்த ஸ்கூல் பசங்க கிட்ட நிஜமாக சொல்கிறேங்க, தயவு செஞ்சு சொல்லுங்கள். அதே மாதிரி பெற்றவங்களாக இருக்கிற நீங்கள் உங்கள் பிள்ளைங்க கிட்ட சொல்லி அனுப்புங்க. வேன்லேருந்து இறங்கினோடனே நீ ஒரு ஓரமாக நிற்கணும். வேனு போனதுக்கப்புறமா இல்லை பஸ்ஸு போனதுக்கப்புறமா ரெண்டு பக்கமும் வண்டிங்க வருதா பார்த்து கிராஸ் பண்ணணும் அப்படின்ட்டு தயவு செஞ்சு உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லி அனுப்புங்க. ஒரு வீடியோவை பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஒரு சின்ன குழந்தை, எனக்கு தெரிஞ்ச ஒரு 7 வயசு பையனாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேன்லேருந்து இறங்கின உடனே அந்த வேனை கிராஸ் பண்ணி ரோடு கிராஸ் பண்ணும்போது அந்த பக்கம் வரவங்களுக்கு தெரியாது இல்லையா, குழந்தை திடீர்னு கிராஸ் பண்ணுவாங்க சொல்லிட்டு ஒரு வண்டியில் வரவர் குழந்தை அடிச்சுட்டு போயிட்டார். அந்த குழந்தை நிலைமை ரொம்ப கவலைக்கிடமாக தான் இருக்குது. இந்த மாதிரி 1 2 இல்லைங்க, நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு நடக்குது. அதனால் பிள்ளைங்க இல்லாமல் எத்தனையோ பேர் எவ்வளோ வருஷங்களாக குழந்தைங்க இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. நம்ம குழந்தைங்களை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை இல்லையா? அதனால் டிரைவராக இருக்கிற உங்களுக்கும் பெற்றோர்களாக இருக்கிற உங்களுக்கும் இது ஒரு பணிவான வேண்டுகோள். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ, எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றும் அன்புடன் உங்கள் உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம்.